அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மத்திய கிழக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அதன் இறுதிக்கட்டமாக கத்தாருக்கு சென்றுவிட்டு வியாழக்கிழமை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்தடைந்தார். அவரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் வரவேற்றார். டிரம்ப் வருகையின் போது தனித்துவமான கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதில் பெண்கள் வெண்ணிற ஆடை அணிந்து தலைமுடியை இசைக்கு ஏற்றவாறு பக்கவாட்டில் அசைப்பது போன்றது ஒரு நடனம் ஆடப்பட்டது. தற்போது இந்த வீடியோ தான் இணையத்தில் வைரலாகி 5.3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்று நெட்டிசன்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள், ஒருவரை வரவேற்கும் போது பெண்கள் ஏன் இவ்வாறு தலைமுடியை அசைத்து நடனமாடுகிறார்கள், இதற்கு ஏதாவது காரணம் உண்டா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் கூற்றுப்படி அல் ஹையாலா என்று அழைக்கப்படும் இந்த கலாச்சார நிகழ்ச்சி கவிதை பாடுதல், ட்ரம் இசை மற்றும் நடனம் ஆகியவற்றை உள்ளடக்கியது என்றும் ஒரு போர்க்கள காட்சியை உருவகப்படுத்துவதாகவும் கூறுகிறது. பாரம்பரிய உடைகளை அணிந்த பெண்கள் வரிசையில் முன்பக்கத்தில் நின்று தங்கள் நீண்ட தலைமுடியை பக்கவாட்டில் தூக்கி பிடித்தபடி இருக்கிறார்கள். சுமார் 20 ஆண்கள் கொண்ட 2 வரிசையில் ஒருவருக்கொருவர் எதிரே நின்று ஈட்டிகள் அல்லது வாள்களை குறிக்க மெல்லிய மூங்கில் குச்சிகளை ஏந்தி நிற்கின்றனர் என்று கூறுகிறது. மேலும் இந்த அல் ஹையாலா நடனம் பொதுவாக ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் திருமணங்கள் மற்றும் பண்டிகை நிகழ்வுகளில் நிகழ்த்தப்படுவதாகவும், இதன் கலைஞர்கள் மரபு வழி தோன்றி வரக்கூடியவர்களாகவும் பல்வேறு பின்னணிகள் மற்றும் குழுக்களை சேர்ந்தவர்கள் என்றும் கூறுகிறது. இவர்கள்தான் பிற கலைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு பொறுப்பானவர்களாகவும் இருப்பார்களாம். அல் ஹையாலா நடனம் அனைத்து வயது, பாலினம் மற்றும் சமூக வகுப்புகளையும் உள்ளடக்கியது என்றும் யுனெஸ்கோ தெரிவிக்கிறது.